ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்ட் ரெடி மஜாவா இருக்கா? இல்லையா? சின்ன கதை சொல்லிட்டு போகலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அகைன் அவங்களோட ப்ரைவசி காரணமாக நான் அவங்களோட பேரெல்லாம் இதில் சொல்கிறது டவுட் தான். இந்த பட்டர்ஃப்ளை இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டாம்பூச்சி, ஸோ அதோட விங்ஸ் இருக்குல்ல, அதை வந்து தேய்ச்சி பார்த்தீங்கன்னா அதில் வந்து டஸ்ட் மாதிரி ஒன்று வந்து உங்கள் கையில் இருக்கும். அந்த ஜிக்னா போட்ட மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்கூல் டைமுக்குள்ளே போகிறோம். கதை கேட்க ரெடியாடா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து நான் அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து 5வது வரைக்கும் அவன் என் கூட தான் இருந்தான். அவன் பேர் வந்து மாணிக்கா லாரன்ஸ்னு வச்சுக்கோங்க. மாணிக்கா லாரன்ஸ் வீடு அது தெரியல சார். பட் இந்த கதை நடக்கிறது வந்து நான் 4th ஸ்டாண்டர்ட்ல இருக்கப்போ நான் ஸ்கூலுக்கு வந்து போறேன். கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டேன். ஒரு 10-15 பேர் சீக்கிரமா வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைம்ல வந்து அவனும் இருந்தான். அந்த மாணிக்கா லாரன்ஸும் இருக்கான். அந்த மாணிக்கா லாரன்ஸ் வந்து ஒரு பட்டாம்பூச்சி, செத்து போன பட்டாம்பூச்சியை கையில தூக்கிட்டு வந்து இந்த பட்டாம்பூச்சி தன்னுடைய காதல்லாம் கெத்த உணர்த்துறதுக்காக பூக்கள் மலர்றதுக்கு முன்னாடியே உள்ள போய் செத்து போன பட்டாம்பூச்சியோட ரக்கையில இருந்து அந்த டஸ்ட்டை மட்டும் தேய்ச்சி கையில் எடுத்து காட்டினான். எவரா இதை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெத்தியில தேய்ச்சி விட்டான். எனக்கு ஒரு புரியல, என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இப்போ நான் தேய்ச்சிருக்க மாதிரி உனக்கு கீழே வந்து பட்டாம்பூச்சியோட அந்த ரெக்கையில இருக்க இதை வச்சு தேய்ச்சா உனக்கு ஈவினிங்குள்ள உனக்கு வந்து 10 ரூபா கிடைக்கும் நான் சொன்னான். சரி பைத்தியார புதிய ஏதோ வளரிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அப்போ நான் ஒரு குட்டி கொஞ்சம் நம்பிக்கையில வந்து ஈவினிங்கெல்லாம் போறேன். ஒரு புண்டே கிடைக்கல. நான் ஒரு ஜோக்கர் புண்டை தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அடுத்த நாள் ஆகுது, திரும்ப வந்து அவன்கிட்ட கேட்குறேன், டேய் இந்த மாதிரி பட்டாம்பூச்சி தேய்ச்சி விட்டலடா, எனக்கு 10 ரூபா கிடைக்கலடான்னு சொன்னேன். திரும்ப ஒரு கதை சொன்னான். டேய் அதுக்கு நீ வந்து கையை வந்து ஒரு மாதிரி வச்சுட்டு போனோம்னு சொன்னான். அதாவது இப்போ கையை இப்போ நார்மலாக கீழே விட்டுருக்கான்ல, இப்போ கீழே விட்டுருக்க இடத்துல கையை வந்து இந்த மாதிரி காசு வந்து மேலேருந்து கீழே விழும், அதை வந்து நீ பிடிக்கிறது கையை காசு வந்து கையில விடுமா வானத்துல இருந்து வந்து. ஸோ அதுக்காக கையை இப்படி வச்சுட்டு போனோம்னு சொன்னாங்க கீழே. புரியுதா கைஸ்? அவன் சொன்னதை நம்பிட்டு நான் அடுத்த நாள் வந்து ஜோக்கர் புண்டா மாதிரி அந்த மாதிரி கையை வச்சுட்டு போனேன். ஜஸ்ட் வாட், எனக்கு மறுபடியும் ஒரு புண்டையும் கிடைக்கல. திரும்ப அடுத்த நாள் இன்னொரு கதை சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ். நான் உனக்கு முந்தா நேரத்தை தேய்ச்சி விட்டேன், நேற்று வந்து பட்டர்ஃப்ளைல இருந்து எதுவும் தேய்ச்சி விடல, அப்போ உனக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு சொன்னான். பேராசைப்பட்ட இந்த லாடு கிறிஸ்தா சுத்த சாத்தி இல்லாம வேணும்ட்டே பட்டாம்பூச்சிகளை வந்து கொன்னு அதோட ரக்கையை வந்து டஸ்டா எடுத்து பெரிய மாதிரி நெத்தியில தேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவனை மட்டும் இப்போ போய் பார்த்தா நேர்லயே கழுத்து மேல 2 போட்டு கொல்லணும்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். போய் திரும்ப என்கிட்ட சொன்னேன், டேய் நீ வந்து பட்டாம்பூச்சியை கொல்லக்கூடாதா, அந்த பட்டாம்பூச்சி அதுவா செத்து விழுந்திருக்கும்ல, அப்பதான் நீ வந்து எடுக்கணும்னு சொன்னான். திரும்ப அவனை நம்பினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் செத்து போன பட்டாம்பூச்சி எல்லாம் எடுத்து தேய்ச்சி பார்த்தேன். அப்பவும் ஒரு கிடைச்சதில்லை. திரும்ப வந்துட்டு கேட்டு பார்த்தேன், கதையா விட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பட்டாம்பூச்சி வந்து கொஞ்சம் தினுசா இருந்துச்சு, ரெக்கை வந்து கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு, அதோட வயிறு அந்த கொஞ்சம் புழு இருக்க மாதிரி இருந்துச்சு. இதை தேய்ச்சா வந்து உனக்கு 50 ரூபா கிடைக்கும்டா, இது சூப்பர் லக்கு அப்படின்னு கதை விட்டான். நம்பினேன். நானும் கையை அந்த மாதிரிலாம் வச்சுட்டு போனேன், ஒரு கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து அதை கை விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் சூத்த சாத்தியில சும்மா இல்லாமல் அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் பட்டாம்பூச்சி செத்து கிடக்குதோ, இல்லை நானே கூட சம்டைம்ஸ் அதை மர்டர் பண்ணி நான் வந்து அதோட டஸ்ட்டை எடுத்து மண்டையில தேய்ச்சிப்பேன். லூசுபதி தான். இதை நான் மட்டும் இல்லை, அங்கேருந்து என் கிளாஸில் இருந்த நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்பிக்கை போய்விட்டது. அதாவது ஒரு 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 மூளையில் வந்து ஒரு சின்ன அறிவு உதிச்சு, அவன் தான் ஓலை ஒருத்தருக்கானா நீங்கள் நம்பி இருக்கா மடப்பன்னு சொல்லிட்டு நானே என்னை செருப்பால் வச்சு திரும்பிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி. ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் தான் வந்திருக்கு. இதை வச்சு என்னால் வீடியோ ஓட்ட முடியுமானா கண்டிப்பாக டவுட் தான். இதுக்காக நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, அந்த மாணிக்கா லாரன்ஸோட கதையை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். இதுக்கப்புறம் தான் வந்து கதையில அவன் பண்ண நிறைய சம்பவங்கள் வரும். சும்மா சாம்பிளுக்கு ஒரு சம்பவம் மட்டும் சொல்றேனே. எங்களுக்கு வந்து ஹிந்தி ஒரு சப்ஜெக்ட், அப்போ வந்து கம்பல்சரி சப்ஜெக்ட் எடுத்து நாங்கள் வந்து அதை படிக்கணும். ஸோ மும்மொழி கொள்கை. அவனுக்கு வந்து ஹிந்தி மிஸ்ஸை பார்த்தா கொஞ்சம் கடுப்பாக தாண்டி அவனுக்கு ஹிந்தி கொஞ்சம் வீக். அவன் வந்து கிளாஸ் டாப்பர், 2nd டாப்பர் அவன். அப்படி இருந்தால் அவனுக்கு கொஞ்சம் ஹிந்தி வீக். மிஸ் ஹோம்ஒர்க் கொடுத்தா பண்ணாமல் இருந்தால் என்ன பண்ணுவான்னா, இந்த அவர் வந்து ஹிந்தினா அதுக்கு முன்னாடி பீரியட் வந்து வேற ஏதாவது ஒரு கிளாஸ் இருக்குன்னா அந்த மிஸ் கிட்ட வந்து போயிடுவான் ஃப்ரெண்ட்ஸ், ஆய் வருதுன்னு சொல்லிட்டு. ஆய் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல சரி, அரை மணி நேரத்துல கூட வந்தான்னா கூட பரவாயில்ல. பிரச்சனை என்னன்னா அவன் வரமாட்டான். அந்த ஹிந்தி பீரியட் முடிகிற வரைக்கும் அவன் வரமாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். வரமாட்டான், சேட்டு வரவே மாட்டான். இந்த ஹவர் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் பெல் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெல் அடிச்சதுக்கப்புறம் கதவை வந்துட்டு வெளில வந்து கிளாஸ் ரூம்குள்ளே வருவோம். ஒரு 4-5 கிளாஸ் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் மாட்டிக்கினான். ஒரு டைம் மிஸ் வந்து வெயிட் பண்ணி அவனை வந்து பிடிச்சிட்டாங்க.
என்னடா ஹிந்தி கிளாஸ் நான் மட்டும் ஆகி போகிறேன்னு ஓடிடுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வருவாங்கள்ல ஒரு ஹவர் அந்த மிஸ்ஸிக்கிட்ட வந்து மிஸ் அவனை அனுப்பாதீங்க ஆய் வருதுன்னு சொன்னால் கிளாஸ்லேயே போடான்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அவனை சூத்து சாத்திட்டு உட்கார சொல்லிட்டாங்க. இதுக்கு நாங்கள் அவனை ட்ராமடைஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு வந்து 1 பீரியட் பீன்னு சொல்லிட்டு பேர் வச்சோம். 1 மணி நேரமாக ஆகி போயிட்டு இருப்பான்றத வந்து 1 பீரியட் பீன்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன ஒரு 5வது படிச்சுட்டு இருந்தேன்னா அப்படி வாழ்க்கை வந்து மாற ஆரம்பிச்சது. 6th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் அவங்க எல்லாரையும் நான் வந்து மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அவங்களும் வந்து வேறு வேறு இடங்களில் வந்து பிரிய ஆரம்பித்தாங்க. அப்படி வந்து அவனும் பிரிந்தான். நான் வேறு ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஸ்கூல் பஸ் வந்து அவனோட ஊர் சைடு போச்சு, ஊருக்குள்ளே போயிட்டு வந்துச்சு. அங்கே நிறைய பசங்கள்லாம் இருந்தாங்க என் வயசில். அவங்க கிட்ட வந்து இங்கே மாணிக்க லாரன்ஸ் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஹே மாணிக்க லாரன்ஸ் வீடு இது. அதே மாதிரி பஸ்ஸும் அடுத்த நாள் வந்து அவங்க ஊர் அந்த ரூட்லேயே போச்சு. அப்போ பார்க்கலான்ற மைண்ட் செட்டில் நானும் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். அப்போ பார்த்தா ஒரு இடத்துல வந்து ஒரு பசங்க நல்ல கூட்டமாக சேர்த்துட்டு கிரிக்கெட் விளையாட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவனை பார்த்துட்டு டேய் மாணிக்க லாரன்ஸ் அவன் பேர் சொல்லி நான் வந்து கூப்பிட்டேன். ஸோ அப்போ வந்து அவன் பார்த்துட்டு அப்படின்னு கேட்குறேன். அவனுக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல, சும்மா அப்படியே வட்டாம மெட்டூர்ன்ற மாதிரி அவனை கை காட்டினான், நான் அவனுக்கு காட்டினேன். தட்ஸ் ஆல். அப்போ தான் நான் வந்து அவனை கடைசியாக பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பீப்புள் ஹூ ஆர் இன் தட் ஏஜ் யாராவது அப்படி இருந்து இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட் மேக் அ மெமரிஸ் ஃப்ரெண்ட்ஸ். லைண்டாக தோணுச்சு, ரெக்கார்ட் பண்ணலான்னு தோணுச்சு, அவ்வளோதான். ஆரம்பித்தேன், கதை சொன்னேன், முடிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு மொக்கையான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் சாப்பிட்டு நிம்மதியாக இருங்க.